सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम् सर्ववेदान्तसिद्धान्त गोचरम् तमगोचरम् गोविन्दम् परमानन्दम् सद्गुरुम् प्रणतोऽस्म्यहम्। दुर्लभम् त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम्। मनुष्यत्वम् मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः। तद्वैराग्यम् जुगुप्सायाम् दर्शनश्रवणादिभिः देहादि ब्रह्मपर्यन्ते नित्ये भोगवस्तुनि। அப்போ மனிதனுக்கு வித்தியாசப்படுத்துறது எந்த குணம்னா வைராக்கியம் தான் வித்தியாசப்படுத்துறது. சில மனிதர்கள் மேல மேல உயர்ந்து வருவதற்கு காரணம் அவர்களிடம் உள்ள வைராக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப மகா நெப்போலியன் ஒருத்தர் தான். இந்த நெப்போலியன் என்டர் யூரோப் ஆண்டான். அவன் சாதாரண சோல்ஜரா போய் ஜாயின் பண்ணான். ஜாயின் பண்ண உடனே மிலிட்டரியில முடிச்ச உடனே சாயந்தரம் அரட்டை அடிக்கலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், சீட் ஆடலாம், எல்லா விதமான ரிலாக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த டயத்துல அவன் அந்த போகத்தை விட்டுட்டு தன்னை எக்யூப் பண்ணினான், தகுதி பண்ணினான். அதனால என்ன ஆயிடுத்து, அவன் இந்த ஹோல் ஆர்மிக்கு அவன் லீடர் ஆயிட்டான். அப்புறம் ஹோல் கண்ட்ரி பிடிச்சிட்டான். அப்போ நீங்க சாதாரணமான விஷயத்தை கூட அடையணும்னா அதுக்கு ஒன்றத்தை விட்டு தான் ஆகணும். சாதாரண சுகத்தை விட்டாதான் நீங்க பெரியது ஒன்றை அடைய முடியும். ஜென்ரல். அதனால விடுறது வைராக்கியம் இல்லாம 8th ஸ்டாண்டர்ட் நீங்க வைராக்கியம் பண்ணினா தான் 9th ஸ்டாண்டர்ட். ஸ்கூல்ல நீங்க வைராக்கியம் பண்ணா தான் காலேஜ். சோ நாம விடுறோம், நம்மள அறியாமையே ஒன்னொன்னுத்தையா விட்டுட்டு வரோம். விடுறது எதனுடைய பொறுத்து, எதனுடைய ஹைட் அப்படின்றது இருக்குது. இது மனிதனுடைய சக்தி, மனசுடைய சக்தி. அப்போ மனசோட மெச்சூரிட்டி, மனசோட பக்குவத்தை பொறுத்து நம்ம விடுறது விடாம இருப்போம். சோ மனப்பக்குவம்ன்றது மன முதிர்ச்சி. ஒவ்வொருத்தருக்கும் உடம்புக்குன்னு, இந்த சரீரத்துக்குன்னு ஒரு வயசு இருக்கு, அது போல மனசுக்கு ஒரு வயசு இருக்கு. சோ ஐக்யூ மாதிரி ஈக்யூ இருக்கிறது. அப்போ மனசு பக்குவப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ உலக போகத்துல மூழ்கி இருக்காம அந்த போகத்துல இருக்க கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது யாரு அதை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கிறதோ அவன் விடுறதுக்கு தயாரா இருக்கான். அதர்வைஸ் யாரும் விடமாட்டாங்க. சரி, நம்ம இந்த வைராக்கியம் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, எமோஷனல்ல வைராக்கியம் வரப்படாது. அந்த எமோஷனலா இருக்கிற வைராக்கியம் நாட் பெர்மனன்ட். அப்ப எதுல வைராக்கியம் வரணும் அப்படின்னா அறிவிலிருந்து வைராக்கியம் வரணும்.
எல்லா இடத்துலயும் அறிவு வந்து ரொம்ப முக்கியமா படுறது. அறிவிலிருந்து வரக்கூடிய வைராக்கியம் வைராக்கியம் சொல்லலாம். அறிவிலிருந்து வேற எதனால வந்தாலும் அது வைராக்கியம் கிடையாது. வைராகிய ஆபாசம். வைராக்கியம் மாதிரி இருக்க முடிய வைராக்கியம் இருக்காது. அதனால வைராக்கியம் அவன் சொன்னா அலெக்சாண்டர் இந்த உலகத்து மக்களுக்கு ஒரு விஷயத்தை என் மூலியமா மெசேஜ் அனுப்பு. அது என்னன்னா, நான் சாகும்போது என்னுடைய சவப்பெட்டிய, என்ன அடக்கம் பண்ற சவப்பெட்டிய 2 பக்கம் ஹோல்ட் பண்ண அப்படின்னா. எதுக்கு? சோ நான் செத்து போன பிறகு என்னுடைய 2 கைய வெளியில சவப்பெட்டிக்கு வெளியில விடு. த கிரேட் அலெக்சாண்டர் உலகம் முழுக்க பயமுறுத்தி ஆட்கொண்டான், அடக்கினான். ஆனால் அவன் உலகத்தை விட்டு போகும்போது ஒன்றுமே எடுத்துக்கொண்டு போகவில்லை. உலகத்து மக்களுக்கு மெசேஜ் அலெக்சாண்டர் சொன்ன. அதனால நீ சம்பாதிக்கிறது எந்த விஷயமானாலும் ஒரு மனிதனுக்கு மேக்சிமம் என்ன வேணும்? நீட்டி படுக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும். அப்புறம் ஃபுட் வேணும், டிரெஸ் வேணும், கம்ஃபர்ட். அதுக்கு மீறி இருக்கிறதெல்லாம் லக்ஸரிஸ் தான். அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையை பயன்படுத்துறது, இது நமக்கு புரியும். அப்போ விவேகத்தினால வைராக்கியம் வரணும். வைராக்கியம் என்றது விவேகத்தினால வரணும். இந்த உலக பொருட்களை எனக்கு பர்மனண்டா இருக்க முடியாது, அது அனித்தியம், இம்பர்மனன்ஸ், அந்த புரிந்து கொண்டதுனால அதை நான் விடுறேன். புரிந்து கொண்டதுனால விடுறேன். ஒருத்தர் ஒரு சாது சன்னியாசி கிட்ட கேட்டாரு, ஐயோ நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்களே, உலக போகங்கள் சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க, நீங்க பெரிய தியாகி, பெரிய தியாகி. நான் என்னப்பா தியாகி? அல்ப சுக பொருட்களை தான் நான் விட்டேன். நான் நீயும் ஆத்ம மோட்சத்துக்கு விட்டுட்டேன்னா இந்த உலகத்து பொருளுக்காக மிகப்பெரிய ஆத்ம மோட்சத்தையும் விட்டுட்டே, நீ இல்லாம பெரிய தியாகி. இன்பினிட் ஜாயே நீ விட்டுறிய. நீ இன்பினிட் ஜாயை விட்டுட்டு அல்ப ஜாய்க்காக நீ விடுற. நீ இல்லாம பெரிய தியாகி, நீ பெரிய தியாகி, நான் அல்ப தியாகி. விவேகத்தினால வைராக்கியம். சரி, விவேகத்தினால வைராக்கியம் வரணும். முடிய இந்த விவேகம் வைராக்கியத்தோட கூட வராது, பின்தொடராது. விவேகத்தோட விவேகம் வராது. விவேகம் இது ரைட், இது ராங்னு, உண்மை பொய்ன்னு காட்டி கொடுத்தது. அந்த விவேகமே வைராக்கியம் கிடையாது. அப்போ விவேகத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. ஆஃப்டர் விவேகா ஏதோ பண்ணினா தான் வைராக்கியம் வரணும். என்ன லாஜிக்? சிம்பிள் லாஜிக். விவேகமே ஒரு ஆளுக்கு புரிஞ்சுட்டாலே அது வைராக்கியம் சொல்லிட்டான். வைராக்கியம் செப்பரேட்டா உங்களுக்கு ஒரு குணம்னு சொல்ல வேண்டாம், அது ஒரு செப்பரேட் சாதனை சொல்ல வேண்டாம், விவேகம்னு சொல்லிடலாம். ஓகே. அப்ப விவேக வைராக்கியம் இல்லைன்னா, விவேகம் இல்லாம வைராக்கியம் வர முடியும்னா வராது. விவேகத்தினால வைராக்கியம் வரணும். விவேகமே வைராக்கியம் கிடையாது. அர்த்தம் விவேகம் வைராக்கியம் கிடையாது. ஆனா வைராக்கியம் எதனால வரணும்னா விவேகத்தினால தான் வரணும். அது பிடிவாதத்தினாலேயோ வெறுப்புனாலேயோ அது கிடையாது. இனி அவன் ரொம்ப வைராக்கியம் பாங்க, அவன் இந்த வாசப்படியே மிதிக்க மாட்டான். அப்படி சொல்லுவாங்க வீட்டுல. ரொம்ப வைராக்கியம், நல்ல வைராக்கியம் கிடையாது, வெறுப்பு அது. அப்புறம் என் பையன் ரொம்ப வைராக்கியமா இருக்கான், சினிமா போகணும்னு ரொம்ப வைராக்கியமா இருக்கான். அது வைராக்கியம் இல்ல, அது பிடிவாதம். பிடிவாதம், ஜுனூன். கீழ்வாதத்தை எடுக்கலாம், முட்டுவாதத்தை எடுக்கலாம், பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாதப்பா. நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலும்.
பிடிவாதம் இருக்கக்கூடாது, வைராக்கியம். டிஃபரண்ட். எது பிடிவாதம், எது வைராக்கியம், இதெல்லாம் தான் விவேகம். எது வெறுப்பு, எது வெறுப்பற்ற இல்லை. இது வெறுப்புனால வர்றதில்லை. இந்த உலகத்தை நான் வெறுக்கிறதுனாலயோ இந்த இதுவும் வெறுக்கிறதுனால இல்ல. இது நாட் பர்மனன்ட். அப்ப எது பர்மனன்ட்? ரிஷிகேஷ்ல சில பேர்ல கேட்டாங்க, உங்களுக்கு என்ன சுவாமி ஏதாவது வாழ்க்கையில நடக்கக்கூடாது நடந்துட்டான், ஏன் சன்னியாசம் எடுத்துவீங்க, என்ன திசை திருப்போம் உங்க லைஃப்ல? திசை திருப்பம் ஒண்ணும் இல்ல. எது சத்தியமோ அதுக்காக ஃபுல் டைமா வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிருக்க, அதுக்காக எடுத்துருக்கேங்க. மெஜாரிட்டி பீப்புள் இப்படித்தான் நினைக்கிறாங்க. ஓ, ஏதோ வாழ்க்கையில அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, அதற்காக விட்டுட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்ச நாள் அந்த அசம்பாவிதமான விஷய சம்பவங்கள் மறைஞ்சி போன பிறகு அனுகூலமான சம்பவம் போது இதை விட்டுருவான். அதனால இது பிடிவாதம் கிடையாது, வெறுப்புன்றது கிடையாது. வைராக்கியன்றது விவேகத்தினால அறிவினால மாத்திரம் வரக்கூடியது. ஓகே. அப்போ விவேகம் என்றது புத்தியோட டிஸ்கிரிமினேஷன். ஓகே. அந்த புத்தியில வரக்கூடியதுதான் வைராக்கியம். முடிய மனசுனால வைராக்கியம் வந்ததுன்னா ரொம்ப டிஃபிகல்ட். மனசுனால எப்படி வரும்? எமோஷனல் வரும். அந்த இறந்தவர்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க கூடி கூடி பேசும்போது ஒரு வைராக்கியம். என்னத்த வாழ்க்கை, என்னத்த எடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாரும் பாத்தீங்கன்னா அங்க வேதாந்தமா இருக்கும். என்ன இன்னைக்கு இருந்தாரு, காணாம போயிட்டாரு. என்னத்த சம்பாதிச்சார், எதை எடுத்துட்டு போனார், எதை எடுத்துட்டு போனார், என்ன வாழ்க்கை இது. அந்த ஒரு வார்த்தை இந்த சுனாமி அலை அடிச்சது பாருங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வைராக்கியம். சென்னையில சேர்த்து வச்ச சொத்து இது அப்படி ஒரு அலை அப்படி ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு பாருங்க. அவன் சாகிறது கான்சியஸில் செத்து போனான். வெரி டிஃபிகல்ட். எஸ்கேப் ஆக முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. தவக்கும் பின்னாடி அடிச்சுனா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு இடத்துல எர்த்குவேக் ஆச்சு. வெரி பழமையான ஒரு நாடு. தூங்கிட்டு இருக்கும்போது போயிடுச்சு. லட்சக்கணக்கான பேர் செத்து போயிட்டான். இந்த தொங்கு தோட்டம்லாம் இருக்கு, அது என்னது, அது என்ன ஊர் அது? இப்போ அந்த ஊர்ல எர்த்குவேக் வந்தது. ஃபுல்லா மண்மேடு போயிடுச்சு. ராத்திரி தூங்கும் போது மிட் நைட் வந்துருது. அது இது நம்ம ஊர்ல சுனாமி வந்தது மார்னிங் 8 o'clock. பீச்சில் அப்படியே பூஜை பண்ணுவேன், இது பண்ணுவேன், அதெல்லாம் நேரடியா. இந்த சுனாமி குஜராத் வரும்போது ஒரு சூழ்நிலை இருக்கும் பாருங்க, எல்லாரும் சீரியஸா இருக்கான். வைராக்கியம், அது எமோஷனல் வைராக்கியம். நான் ஒரு அருப்புக்கோட்டையில ஒரு ஸ்பீச் கொடுத்தேன்னு ஒரு காலேஜ் கேர்ள் வந்தாங்க. நான் இப்பவே விட்டுட்டு தேசத்துக்காக டோட்டலா ஃபுல் டைம் வரேன், நாட்டிற்காக வாழும் வீழவும் நான் தயாராக இருக்கிறேன். அம்மா மகளே, நீ போய் அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு நீ தண்ணி குடிச்சுட்டு வா அப்படின்னு. அந்த ஷணத்துல, அந்த ஸ்பீச் கொடுத்த ஷணத்தில் நீங்க என்ன சொன்னாலும் செய்வான். அடுத்த மாசம் அதே தேதியில எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்னா, அப்படியே இந்த என்ன பட்டாசு, ஊசி போன பட்டாசு மாதிரி ஆயிடும். அது வைராக்கியம் இல்லப்பா. எமோஷனல் யூ ஆர் நாட் டிசைட், ஒன்லி ஃபார் டிசைட். விவேகத்தினால, என்னோட சொந்த அனுபவத்தினால, விவேகத்தினால எடுக்கணும். அதனால அப்படி எடுக்கிறது எதுவோ அதற்கு பேர் வைராக்கியம். சரி, இப்போ விவேகத்தினால வைராக்கியம், விவேகத்தினால வைராக்கியம், விவேகம் வந்துட்டுனா வைராக்கியம் வந்துட்டானா அப்படியும் வரமாட்டது. இப்போ புகை பிடிக்கிறது ராங்னு எல்லாருக்கும் பிடிக்கும், தெரியுமா தெரியாத? எஸ்பெஷலி டாக்டர்ஸ். மற்றவங்களோட
டாக்டருக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் தெரியும், விவேகம், அறிவு இருக்குது. லங்ஸ்ல போய் என்னெல்லாம் பாதிக்குன்றது தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, சொல்லு ஸ்மோக். பல டாக்டர்ஸ் பார்த்திருக்கேன், ஆனா ஸ்டைலா இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். வலது கையில இப்படி ஏதோ வச்சிருப்பான், இப்படி வச்சிருவான். அந்த நுனி இதுல வந்து அது சிகரெட் ஆடிட்டே பேசுவான். ஸ்டைல் ஸ்டைல். அந்த புகையை சுருள் சுருளா விடுறது, மூக்குல விடுறது, வாயில விடுறது, பேச்சுட்டே இருக்கிறது. சோ மெனி ஸ்டைல். சிகரெட். அப்ப அவனுக்கு நாலேஜ் இல்லையா? அறிவு இருக்கு, விவரம் தெரியும், லங்ஸ் எந்த விதத்துல, பட் அறிவு இருக்கு. அதை விடுறதுக்கான மனசுல சக்தி இல்லை, பக்குவம் இல்லை. அதுதான் காரணம். அப்போ இந்த வைராகியம் வர்றதுக்கு வழி சொல்லுங்க. வைராகியம் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவர் கம் டு தோஷ தரிசனம். நாம விடுறது ஏன் விட முடியலன்னா, அந்த விஷயத்துல ஒரு ஜாய்ஸ் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, சுக புத்தி இருக்கிறது. அதை விடணும். அதை விட்டதான் அதை விடுவோம், அந்த பொருளை விடுவோம். பொருளை விடுறதுனால வைராக்கியம் ஆகாது. அந்த சுகத்தை அனுபவிக்கிற புத்தி இருக்க, அது சுகம் இல்ல, சுகத்தினுடைய மறுபக்கம் இருக்கிறது. அந்த மறுபக்கத்தை பார்க்கும் போதுதான் விடுவோம். எப்படி நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறதோ, நாம அனுபவிக்கின்ற சுகத்தினுடைய மறுபக்கம் துக்கம். அப்ப தோஷ தரிசனம், அதனுடைய தோஷ தரிசனம். இந்த பிரிண்டிங் பிரஸ்ல ப்ரூஃப் ரீடர்னு ஒருத்தர் இருப்பார். ப்ரூஃப் ரீடரோட ஒர்க் என்ன? ப்ரூஃப் ரீடரோட ஒர்க் என்ன? அவருடைய ஒர்க்கு டீப்பா பாருங்க, எங்க மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அவர் நான் குற்றம் குறையெல்லாம் பார்க்க மாட்டேன். அவரை கொண்டு வந்து ப்ரூஃப் போட்டோம்னா ஓகே ஓகே, எல்லாம் எவ்ரிதிங் குட். அவருடைய ஒர்க்கை குறைய குற்றத்தை கண்டுபிடிக்கிறது தான் அவருடைய ஒர்க்கை. அது போல நம்மளோட லைஃப்ல நமக்கு பர்சனலா நாம் ப்ரூஃப் ரீடரா இருக்கு. நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம். அப்ப இது ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம தோஷம் என்ன? அனித்தியம். முதல் விஷயம் கண்டுபிடிக்க வேண்டியது அனித்தியம். அந்தவத்துனா முடிவுடையது, எது ஆனாலும் முடிவுடையது, நாட் பர்மனன்ட். அப்போ அதுல அனித்தியத்தை நாம பார்க்கணும். ஒரு விஷயம் இருக்குன்னா அதனுடைய அனித்தியத்தை பண்ணணும். பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணா. யார் சான்றோன்? இந்த லோகத்தை பரீட்சை பண்ணிப்பார், யோசிச்சுப்பார், சிந்திச்சுப்பார். அப்படி இதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். சரி சரி, இது அனித்தியமா இருக்கட்டும், ஆனா டெம்பரவரியா அது ஒரு சுகத்தை கொடுக்கறது இல்ல. அதனால அனுபவிச்சுட்டு போறேன். டெம்பரவரி சுகம் அந்த சுகம் இருக்கு. இப்ப ஐஸ்கிரீம் இருக்குது, ஐஸ்கிரீம் டெம்பரவரி தான், ஏன் சாப்பிட்டு போறேன். நீ அப்படி பண்ணலாம், தட்ஸ் குட். ஆனா அது என்ன பண்றது? உன்னை பந்தகத்துவம் பண்றது, அடிமையாக்கிடுறது. நீ எந்த பொருள்ல இருக்கியோ அனுபவிக்கிறியோ அந்த பொருள் உன்னை அடிமையாக்கிடுது. முதல்ல நாம் அதை பிடிக்கிறோம், பிறகு அது நம்மள பிடிச்சிருது. அது நம்மள பிடிச்சிருதுன்னா அதுக்கப்புறம் நாம அதை விட முடியாது. அந்த மாதிரி ஆயிடுறது. அதனால பந்தகத்துவம் பண்றது, நம்மள அது பந்தப்படுத்துறது, அடிமைப்படுத்துறது. சாதாரணமா எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு பறவை கூட இருக்கணும் சொல்ல, அந்த பேர்ட்ல பட்சி கூண்டுல அடைச்சு அதுக்கு நல்ல தங்க பாத்திரம் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி அதுக்கு வேண்டிய என்னத்துக்கு அனாவசியமா போய் சுத்துவானே. நானே உனக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், ஃப்ரீயா இருக்கணும், ஏசி வேணா போட்டு கொடுக்குறேன். ஆனா இது இங்க திறந்த உடனே என்ன செய்யறது?
அதுதான் ஜெயில இருந்து வந்த உடனே டைரக்ஷன், பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கும். ஃப்ரீடம், டோட்டல் ஃப்ரீடம். ஏன் குழந்தை வந்து செக்யூர் இன்செக்யூர் ஃபீலிங் இருக்க வரைக்கும் நம்ம கைப்பிடிச்சுட்டு இருப்போம். அதுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்து விட நான் நடப்பேன், சுதந்திரம். அப்போ மனுஷன் வந்து நேச்சுரலா விரும்புறது சுதந்திரம், முழு சுதந்திரம். இது என்ன பண்ணிடுது, நம்மள அடிமைப்படுத்துவது, பந்தகத்துவம். அது கூடாது. சரி, மூணாவது விவேகம் என்ன இருக்கணும்? மூணாவது விவேகம் வந்து அதிருப்திகரம். அதிருப்திகரம்னா எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு விஷயமும் திருப்தி பண்றதில்லை, அதிருப்தி ஆடுறது. ஓகே, நீங்க எது வேணா பண்ணுங்க. முறுக்கு இருக்குன்னு, முறுக்கு பல்லு முளைச்சதுல இருந்து முறுக்கு சாப்பிடுறமே, முறுக்கு சீடை தட்டை. பல்லு போன பிறகு கூட சாப்பிடுற ஆள் இருக்கான். இடிச்சு சாப்பிடுவான், முறுக்கி சாப்பிடுவான். எங்க ஆத்துக்காரு முறுக்குனா ரொம்ப விரும்புவாரு. நான் ஊற வச்சு அனுபவம் பேசுகிறது. அதனால ஏன் பல்லு டாக்டர் ஏகப்பட்ட ஐட்டம் சொல்லிருக்காரு உனக்கு, ஏற்கனவே ஒரு தடவை பட்டிருக்க இல்ல. சில பேர் அந்த பல்லு வலியில துடிப்பான் பாருங்க, ஐயோப்பா அப்படி ஒரு வலி இருக்கும். அந்த பல்லு ஆயிடும், ஒண்ணும் சாப்பிட முடியாது. அந்த பல்லு சொத்த வேற ஆயிடும். அதனால அதையும் மீறி வந்து இவனுக்கு என்னன்னா, சொரிய சொரிய சொருகம் எரி எரி ஏக்கானா, அது இந்த புண்ணு இருக்க இப்படி சொரிய 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 ஒரே சுகமா இருக்கும். அப்புறம் விட்டோம்னா எரியும் பாரு. நல்லா காலையில் ஐஸ்கிரீம், சாயந்தரம் ஐஸ்கிரீம் எல்லாம் சொல்லி சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? அதனால நம்மள பந்தப்படுத்துறது மாத்திர திருப்தி பண்ண மாட்டது அந்த பொருள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது திருப்பி நம்ம அதுக்கு தேடிட்டு போறோம். எத்தனை லாரி இட்லி சாப்பிட்டுருக்கோம், அதுல யூ கவுண்ட் பிறந்ததுல இருந்து எவ்வளவு ஒரு கணக்கு, இந்த பிரம்மா வயசு கணக்கு பண்ற மாதிரி நீங்க ஒரு கணக்கு பண்ணுங்க. இந்த இட்லி அல்ப இட்லி அதுல போகத்துல விட்டுருக்கான்னா விடல. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, என்னால இது ஒத்துக்க முடியாது. அதுல ஒரு பெருமை வர, நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அட்ஜஸ்ட். அதனால அதிருப்திகரம். சாபேச்சா, சாபேச்சான்னா அதனுடைய நஷ்டத்தை பார்க்கறதில்ல, லாபத்தை மாத்திரம் பார்க்கணும். நீங்க எது ஒண்ணு பண்ணினாலும் அதுல ஒரு நஷ்டம் இருக்கு. டிவி வாங்கணும்னா விலை கொடுக்கணும். டிவியே முறைச்சி பார்த்துட்டு இருந்தா உங்க கண்ணை கொடுக்கணும். கண்ணோட பார்வை என்ன ஆகும்? பவர்ஃபுல் ஆகும். நஷ்டம் இருக்கு, அந்த நஷ்டத்தை நம்ம பார்க்கறதுல. இப்ப நாக்கு சுவையை பார்த்தோம்னா நம்ம ஆரோக்கியத்தை விலையை கொடுக்கணும், அதுக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும் விலை. நம்முடைய ஆரோக்கியத்தை குறைக்கணும்னா இவர் நாக்கு சுவையா எல்லாத்தையும் சேர்த்து அனுப்ப. அதனால அதனுடைய ரிசல்ட் நோய், டிசீஸ். டிசீஸ் எதனால வந்தது? யுவர் டங் கண்ட்ரோல் பண்ணாதனால. ஆல் நமக்கு ஒரு நாளா 2 நாளா இந்த அனுபவம் எல்லாம் வந்திருக்கிறது. அந்த அனுபவம் வரும்போது இனிமேலாம் அதுக்கு போகவே கூடாதுப்பா. ஆமா, எத்தனை அவஸ்தைப்பட்டுட்டேன். கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவார்.
நார்மல் ஸ்டேஜ் ஒண்ணு திருப்பி அதே இடத்துல அதே பொருள். அப்ப யாராவது போய் கேட்டாங்கன்னு வச்சுக்க, வாப்பா என்ன ஜன்மம் இருந்து என்ன பிரயோஜனம், போ ஒரு காலத்துல செத்து போறது போட்டோம், தத்துவ வேதாந்தெல்லாம் சொல்லுவான், அப்படியே வைராக்கியம் வந்த மாதிரி பேசுவான். அது வைராக்கியத்தை வரல, உனக்கு அந்த ஆசைய விடலை, ஆசைய விடலை. எல்லா ஆசைத்தான காரணம், ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையே அலை போல நாமெல்லாம் அதன் மேலே ஆடிடுவோமே ஓடம் போல வாழ்க்கையில தத்தளிக்கிறது. சரி, ஒரு கொஞ்சம் ஆசை மாத்த வச்சுக்கிறேன், ஒரு 4 கொசு மாத்திரம் நான் நெட்டுக்குள்ள புட்டுச்சு வச்சுக்கிறேன், ஒரு மஸ்கிட்டோ போறோம் 100 மஸ்கிட்டோக்கு சமமா டொக்க டொக்கன்னு கூட்டிடும். அதனால நம்ம எப்படி ஆசைப்படணும், ஆசையே இருக்கக்கூடாது என்ற ஆசை இருக்கணும். அப்படி அப்படி நம்முடைய இது இருக்கணும். அப்போ இந்த வைராக்கியம் எப்படி பண்றது? இந்த வைராக்கியம் இப்படி எல்லாம் கஷ்டம் இருக்கிறது, துக்கம் மிஸ்ரிதம், துக்கத்தோட கலந்தது. இது எனி யுவர் ஜாய், அதுல துக்கமும் கலந்துருக்கு. எனி சுக்கா, அதுல துக்கம் இருக்கு. ஒரு காலத்துல சுகம் கொடுத்தது இன்னொரு காலத்துல துக்கம் கொடுக்க நிச்சயமா கொடுக்கும். இந்த ஃபேனு நல்ல வெயில்ல சுகமா இருக்கிறது, நல்ல சில் வெதர்ல ஃபேன் பண்ண ஆஃப் பண்ண. எது சுகம் கொடுக்கிறதோ அதே நீ அனுபவிச்சுனா துக்கத்தை கொடுக்கும். எனிதிங் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி உங்களுடைய சொந்த ஹோம்ஒர்க் பண்ணி அப்படி இதெல்லாம் சிந்திச்சு பார்த்ததான் இந்த விஷயம் பத்தி நமக்கு புரிய வரும். சரி, இந்த விவேகத்தினால வைராக்கியம் வரணும். விவேகமே வைராக்கியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த விவேகம், இதெல்லாம் விவேகம், அறிவில நம்ம புரிஞ்சுண்டு வைராக்கியம் வரணும். புரிஞ்சுண்டா மாத்திரம் வைராக்கியம் வராது. அப்ப என்ன செய்யணும்? விவேகம் என்றது காய், வைராக்கியம் என்றது கனி. கனினா ஃப்ரூட், பழம். ஒரு காய் தான் பின்னாடி பழமாக மாறுகிறது. இந்த விவேக சிந்தனை பண்ணி 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 அதுல இருந்து வைராக்கியம் வரும். இப்போ வைராக்கியம் எப்படி செய்யணும்? வைராக்கியத்தை அபியாசம் பண்ண, வைராக்கியத்தை அபியாசம் பண்ண. அப்படி பண்ணினா தான் இந்த வைராக்கியம் வரும். அப்போ இந்த வைராக்கியம் வரவழைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, விவேக அபியாசா நம்பர் 1. நம்பர் 2, சத்சங்கத்துல சம்பந்தம் இருக்கணும், சத்சங்கத்தில் இருக்கணும். அப்ப சத்சங்கத்தில் இருந்தோம்னா அந்த ஆச்சாரியர்கள் கூடுற விஷயம்லாம் நமக்கு புரியும். அப்ப சத்சங்கத்தில் இருக்கு. 3வது, நம்ம கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்ணணும். 4வது, பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நம்ம எதையோ பிரார்த்தனை பண்றோம். நம்முடைய பிரார்த்தனை எப்படி பண்ணணும்? இது எது சத்தியத்துக்கு கூட்டிட்டு போ, சத்தியம் இல்லாத விஷயத்துல எனக்கு விடுறதுக்கான சக்தியை கொடு, அப்படி கேட்கணும். 5வது, தியாகம் இருக்கணும், தியாக புத்தி இருக்கணும். தியாகேனைவ அமிர்தத்துவ, நல்லா புரிஞ்சுங்க, தியாகேனைவ அமிர்தத்துவ. அந்த அமிர்தம் இருக்க மோட்சம் தியாகத்தினால தான். நான் புத்திரேன, நான் கர்மேன, கர்மத்தினால கிடையாது, புத்திரனால கிடையாது, நான் சம்பத்த, நான் தனேன, பணத்தினால கிடையாது. இந்த அமிர்தத்துவம் அடையிறது உபனிஷத்து சொல்றது. ஒன்லி ஃபார் தியாகேனைவ அமிர்தத்துவ, தியாகத்தினால தான். அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம எங்க விட்டுறோம், கவனக்குறைவு இல்ல, கவனக்குறைவு. அட்டென்டிவ் அவேர்னஸ் இருக்கணும். இல்லைன்னா ஒரு க்ஷணத்துல நம்ம திருப்பி பரமபதத்துல போற மாதிரி கடைசி இடத்துல கொண்டு வந்து நின்றுடுவோம். அதுல இருக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவத்துல வந்தா தான் அதெல்லாம் பண்ணணும், அப்படி ஒண்ணும் தேவையில்லை. இது நம்ம என்ன செய்யணும்? இந்த இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? வைராகியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பான விஷயம். சொல்றவங்களுக்கும் கஷ்டம், கேட்கறவங்களுக்கும் கஷ்டம்.
அதை விட மூணாவது கஷ்டம் வாழ்க்கையில சின்சியரா முடிவு பண்ணி இதை ஃபாலோ பண்ணணும் முடிவு பண்ணிட்டா எல்லாத்த விட கஷ்டமோ கஷ்டம். அதனால இதை விட்டுறது கஷ்டம், வைராக்கியத்தை விட்டுறது கஷ்டம். சுலபம். நீங்க விட சொன்னீங்களே, வைராக்கியத்தை விட்டுட்டா அதனால இது சிரமமான ஒரு விஷயம்தான். ஆனா இது இல்லாம நீங்க போகத்தில் இருக்க மோகத்தை வெளிப்படுத்தணும். போகத்தில் இருக்கிற மோகத்தை வெளிப்படுத்தணும். மோகம்ன்றது என்னன்னு தெரியுமோ, அது ஆசையோட டபுள் த திக். மோகம், காமம் வேற மோகம் வேற. காமம்ன்றது ஆசைப்படுறது, மோகம்ன்றது என்ன தெரியுமா, அதுல மேல இதுக்கு ஒரு வேல்யூ என்ன இருக்கிறதோ அதை விட பெரிய வேல்யூ கொடுக்கிறது. அதனுடைய ரியாலிட்டியை விட அதிகமா சத்தியத்துவ புத்தி கொடுத்தோம்னா அதுக்கு பேரு தான். இப்ப நம்ம குழந்தை மேல பற்று வைக்கலாம், அதீத பற்று வைக்காத. முதல்ல எதுவுமே அதீத பற்று. நாங்க ஒரு ரெக்கார்டர்ல பண்ணிட்டு இருந்தோம், அதீத பற்று. அன்னைக்குதான் வந்து சொன்னான், இனிமே கேட்ச எனக்கு காலையில் சாயந்தரம் பிடிச்சு டமான் ரியல் சொல்லும் போது என்ன ஆகுமோ. அதீத எதிரையும் நீங்க அதீத தீவிரம் காட்டும் போது அது நம்ம விட்டு போயிடும். பேராசை இல்ல, அது பேராசை வேற, மோகம். பேராசை வேற, டிஃபரண்ட். அது இது ஒரு வேல்யூ என்ன வச்சிருக்கணுமோ அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அவ்வளவுதான் வேல்யூ கொடுக்கணும். பேராசைன்றது நம்மளுடைய தகுதிக்கு மீறி இதெல்லாம் அடையணும், இன்னொருத்தம் பொருளையும் சேர்த்து அடையணும், அதெல்லாம் சொல்றோம், அது பேராசை. கிரீட். உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுட்டா ஏன் ஆசை, அப்படியே நீங்களா முன்னுக்கு வாய் வைராக்கியம், அது பேராசை. அப்ப இந்த மோகத்தை குறைக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு அதீத பற்று வச்சிருக்குமே, குழந்தை மேல, பணத்து மேல, வேலையின் மேல, உறவு மேல, இதெல்லாம் பற்ற கொஞ்சம் குறைச்சிட்டு வா. அதனுடைய ரியாலிட்டியை பாரு, உண்மையை பாரு. பார்த்தோம்னா அப்ப பட்டினத்தார் பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிந்தனை இருக்கும், திட்டு இருக்கும். ஏன்னா நம்ம நாமே திட்டிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சில சமயம் இந்த ஆன்டி இது கொடுப்பாங்க மருந்து, என்ன சொல்றது, அது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபுல்லா அட்டாக் பண்றோம். அந்த மாதிரி சம்டைம்ஸ் கொடுக்கணும். அப்படி நம்மள ஃபுல்லா பண்ணினா தான் அப்படி கொஞ்சம் காட்டுவான். அதுக்காக இந்த வைராக்கி கொடுக்கறதுக்காக ஸ்ட்ராங்கா டோஸ் கொடுக்கணும் சில சமயம், அப்பதான் எஃபெக்ட் இருக்கும். அப்ப இந்த வெறுப்பு உணர்வு கொஞ்சம் கொஞ்சம் காட்டலாம். ஆனா வெறுப்பு உணர்வு தொடர்றது வைராக்கியம் இல்ல. ஃப்ரம் த பிகினிங்ல வெறுப்பு இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் அதுல இருக்கிற வெறுப்பு உணர்ச்சி, இது கிடையாது அது கிடையாது, ஃப்ரம் த பிகினிங்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வெறுப்பு உணர்ச்சி தொடர்ந்துன்னா அது வைராக்கியம் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது, இது பாசிட்டிவ். அப்படி நிந்தனையும் வெறுப்பும் ஆரம்பத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் போடுறதுக்கு நம்ம விவேகத்தில் தான் நம்ம கொண்டு வரணும், வைராக்கியத்தில். சரி, இதை எப்படி அபியாசம் பண்றது? அவர் பகவான் கிட்ட கேட்கிறாரு. இவன் அர்ஜுனன் இருக்கான 6வது அத்தியாயத்துல அவன் கேட்கிறான், ஏ கிருஷ்ணா, நீ பாட்டு சொல்லிட்ட, மனசு அடக்குன்னு அடக்கதான் முடியல. வைராகேன அபியாசனேன தன்னிரோதா பதஞ்சலி சொல்ற. அது பின்னாடி வரப்போறது, அதுக்கு அடுத்தது. இந்த வைராக்கியம் பல இடத்துல வருது, எல்லாத்துக்கும் அது சென்டர் பாயிண்டா இருக்கு. ஒரு முக்கியமான ஜங்ஷன், ஒரு ஊருக்கு போனீங்கன்னு வச்சுங்க, அந்த இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஜங்ஷன் பிடிச்சுப்பீங்கன்னா எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணலாம். அது போல இது வைராக்கியன்றது பெரிய ஜங்ஷன் இது. அப்போ இந்த வைராக்கியத்தை அபியாசம் பண்ண,
அபியாசம் பண்றது என்ன? முதல்ல தர்சனம் பண்றதுக்கு பேரு விவேகம். அந்த விவேகத்தை திரும்ப திரும்ப அனுசந்தானம் திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்றது எதுவோ அது வைராக்கியம். அப்போ நமக்கு அபியாசத்தினால கிடைக்கும் வைராக்கியம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க அனுதர்ஷனம் அப்படின்ற பகவான் கிருஷ்ணா கீதையில ஜன்மம் துக்கம், இந்த பிறப்பே துக்கம், மிருத்யு இறப்பு, இறப்பு துக்கமோ துக்கம், ஜரா அது இன்னும் கஷ்டம். ஜரானா ஓல்டேஜ். ஓல்டேஜ் வரும்போது உங்களுக்கு தெரியும், பிரிப்பரேஷன் பண்ணாம ஓல்டேஜ் வந்துச்சுன்னா அதை விட உலகத்துல துக்கம் உலகத்துல வேற எதுவும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வியாதி, டிசீஸ், துக்கம், செத்தாது தொலைஞ்சு போயிடலாம்ல இருக்கு. இதோட வயிற்று வலியோட அவஸ்தப்படுறது. ஒரு வியாதி வரும்போது தான் இவர் சொல்றாரு, சிவானந்த மகாராஜ். அவரு சாதனை பண்றதுக்காக இமாலயத்துக்கு போயிட்டாரு. உள்ளர பணிக்கு இல்ல, நடுவில். அவரு டாக்டர். அவர் சிவானந்தர். மெடிசின் வேற தெரியும் அவருக்கு. அவருக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியாது, என்ன மெடிசன் சாப்பிட்டா இது கியூர் ஆகும் அதுவும் புத்தி இருக்கிறது. அவர் சொன்னாரு 10-15 நாள் அங்க அவஸ்தப்பட்டுட்டு திருப்பி வந்துட்டாரு. அதனால தான் இதை சொல்றாரு. அவர் சொல்றாரு, அந்த 15 நாள் பிரம்மத்தை பத்தி ஒரு க்ஷணம் கூட வரவே இல்லையா. முன்னாடி வந்து திரும்பினா அந்த மெடிசன் தான் வந்தது. வியாதி வரும்போது டிசீஸ் இருக்கும், இதெல்லாம் மறந்து போயிடும். ये व्याधि दुखम, हेल्थ इज वेल्थ. हेल्थ इज वेल्थ मात्र இல்லப்பா, हेल्थ इज सुख. हेल्थ इज सुख, अनहेल्थी दुख. not only health, wealth, அதுதான் சுகம். அப்போ வியாதி துக்கம் அப்படின்னா இந்த பாடியில இருக்கிற ஹெல்த், நீ பர்ஃபெக்டா தண்ணியை சுட வச்சு புள்ளி விட்டு ஏறல இல்லாம பர்ஃபெக்டா இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது வந்துருக்கு. ஒண்ணுமே இல்லாதவனுக்கு சில பேர் சைன் ஸ்மோக் பண்ணுவான், 90 வயசுல ஸ்மோக் பண்ணுவான். ஆளுநர் பார்த்திருக்கேன், திட்ட காத்திரமா இருப்பான். அவன் அந்த புகையை இப்படி உள்ளர விட மாட்டான், வெளியே விடுவானு தெரியல. இந்த பக்கம் கோடம் பக்கத்துல இந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு கீழே நான் வண்டியில போனேன், பைக் எடுத்து. நான் கிளாஸுக்கு போறேன். நான் அப்ப கூட சும்மா இருக்க முடியல, நம்மளால கை கால் சும்மா இருக்காது, சுத்தியில் பிடிச்ச கை சும்மா இருக்காது. தூரக்கே பார்த்துட்டு ஸ்மோக் பண்றாங்க. அவன் ஒரு பைக் வச்சிருந்தான், அது மேல ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு, சின்ன குழந்தை ஊதிட்டு இருந்தான். நேரம் வந்து அவன் எதிர்பார்க்க, அவன் என்ஜாய் பண்ணி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான், ஆனந்தமா. சில பேர் அந்த திங்கிங் பிசினஸ் முழுக்க அது பண்ணுவான், ஒரு ஐடியா எல்லாம் இருக்கிறது. பைக் நிறுத்தினேன், நேரம் வந்து அவன் கையில வச்சிருந்த சிகரெட்டை தலக்கம் பிடிங்க கீழே போட்டேன். அவனுக்கு வந்துட்டு கூப்பம் பாருங்க, எப்படி இருக்கும். நாகரிகமான செயல், அது அநாகரிகமான செயல். பிடிச்சி ஷவுட் பண்ண, யாரா நீ இது. அவன் என்ன ஸ்பீட்ல பேசுனா அதே ஸ்பீட்ல நானும். இதுனா உன் குழந்தையா, தத்தெடுத்த குழந்தையா, இல்ல எங்கேயாவது எடுத்துட்டு வந்த குழந்தையா, திருட்டின குழந்தையா? குழந்தை நீ கெட்டு போ, ஆனா அந்த குழந்தைய நான் கெட விட மாட்டேன். தனக்கு அதே ஸ்பீட்ல வண்டியை ஆன் பண்ணி நான் பாட்டு போயிட்டேன். சினிமால ஆனா வாழ்க்கையில் அவன் மறக்க மாட்டான். பச்சை குழந்தை அது ஹார்ட் லங்ஸ் ஆகிறது பாவம். அப்போ இந்த விவேக வர்றதுக்கு திங்க் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அபியாசம் பண்ணணும், சிந்தனை பண்ணிப்பார்.
இதுல இருக்கிற சுகம் இல்ல, இதுல இருக்க துக்கத்தையும் தரும். பகவான் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகா, அசுகம் இதம் லோகே அப்படின்ட்டார். ஏன் கௌந்தேயா, இந்த லோகம் அனித்யம் அசுகம் இதம் லோகே, ரெண்டு வார்த்தை பளிச்சுன்னு சொல்லிட்டார். நான் சொல்லல, கிருஷ்ணா சொல்றேன். அனித்யம் அசுகம் இதம் லோகே, நான் இந்த உலகத்தை இப்படித்தான் படைச்சிருக்கேன். அனித்தியமா இருக்கு, சுகமா இருக்குன்னா அது அசுகம், நாட் சுகம். அதனால இத தரிசனம் பண்ணு, திரும்பி திரும்பி பார். அதனால இங்க என்ன சொல்றாரு ஸ்லோகத்துல, 11வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு வரோம். தது வைராக்கியம். தது வைராக்கியம் எது வைராக்கியம்? எது வைராக்கியம்னா ஜுகுப்சாயா. ஜுகுப்சானா விடுறது. எந்த எந்த பொருளை விடுறையோ அதுக்கு பேர் வைராக்கியம். வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு பாவனை இருக்கிறது ஜுகுப்சா. எதுல இருக்கணும் அப்படின்னா கடைசி வரியில இருக்கணும். போக வஸ்துனி, போகத்துக்கு கொடுக்கக்கூடிய, சுகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல உனக்கு விடுறதுக்கான சக்தி வரணும். போக வஸ்துனி ஜுகுப்சாயா வைராக்கியம் அப்படின்னு மாத்திக்கணும். ஓகே, சரி. அந்த போக வஸ்து பாருங்க, எதுல இருந்து எது வரைக்கும், எதுல அந்த வஸ்து கொடுக்கிறது, போகத்தை கொடுக்கிறதுனா தேகாதி பிரம்ம பரியந்தம். தேக ஆதி இந்த உடம்பு, இந்த உடம்புல இருந்து அப்பு பிரம்மாஜி வரைக்கும் உள்ள இந்த சுக புத்திய விடணும் அப்படி சொல்றோம். உடம்புல இருந்து உலகம் ஜகத்து பிரம்மாஜி வரைக்கும் உள்ள அத்தனை விஷயத்துல ஹி அந்தயே. ஹி அனித்தியேனா, இப்போ இங்க ஒரு வார்த்தை இருக்கு, ஹி அனித்தியேன்னு போட்டுக்கல, ஹியா, அதுல ஹி அனித்தையே. இது அனித்தியம் என்ற புரிந்து கொண்டு, அப்போ தேகாதி தேகாதி பிரம்ம பரியந்தம் அனித்தியே போக வஸ்துனி ஜிகுப்சா தது வைராக்கியம். இது டெபினிஷன். அப்புறம் அதை எப்படி சாதனம் பண்ணணுமா? ரெண்டு விதமான விஷயத்துல அந்த வைராக்கியத்தை கொண்டு வரணும். எப்படி பண்றது? தர்ஷன சிரவணம். தர்ஷனன்றது அனுபவிக்கணும், இதை பார்க்கணும். இதுல சுக துக்கம் இருக்கிறது. அதுல தர்ஷனம்ன்றது நம்முடைய சொந்த அனுபவம். நம்ம சொந்த அனுபவத்திலேயே இத பத்தி நம்ம பார்க்கணும். இப்ப ஸ்வீட் சாப்பிடுறது உடலுக்கு கேடுதெல்லாம் தெரியும். விதவிதமா ஸ்வீட் நிறைய டிஃபரெண்ட் கலர்ல, டிஃபரெண்ட் சைஸ்ல, டிஃபரெண்ட் டேஸ்ட்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்வீட் சாப்பிடுறது கெடுதல் சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு நம்ம பாருங்க, எல்லா விதத்திலயும் இருக்க எல்லா ஸ்வீட்டும் சாப்பிட்டு அப்படி விட முடியுமா என்ன? ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலே போதும். என்ன, ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு போடும். எந்த மாட்டுக்கு? நல்ல நல்ல மாட்டுக்கு. அதனால ஒரு தடவை நமக்கு பட்டா போறோம். இந்த ஜகத்துல அந்த புத்தனுக்கு ஒரு தடவை பட்டுட்டான் போறோம். ஒரே ஒரு தடவை பட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். போல் சாம்ராட்ட பக்கத்தில் இருக்கிற ராஜா புத்தாவை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு, அவங்க அப்பா ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. ஏப்பா சித்தார்த்தா விட்டுட்டு போயிட்ட, நீ உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல, ராஜ்யத்தை பண்ணலன்னு சொல்லிட்டு என் ராஜ்யத்தை வேணா வச்சுக்க, நீ வந்துற நீ. அப்ப புத்தா சொன்னா, ராஜா எப்பொழுதும் சிரித்துக் கொண்டிருப்பதில்லை, ஏழை எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பதில்லை அப்படி சொல்லிட்டு போயிட்டான். நீ புரிஞ்சுக்கோ. ராஜாவுக்கும் அழறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது, ஏழையா இருக்கிறவன் பிச்சைக்கு எடுத்திருக்கான லோ கிளாஸ்ல இருக்கிறவனுக்கும் சிரிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. சுகத்துக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கிறது, ரெண்டு பேருக்கு இருக்கிறது. வேணா இவன் கொஞ்சம் இங்கிலீஷ்ல திட்டிப்பான், அவன் லோக்கல் பாஷையில திட்டிப்பான், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். நத்திங் ஒரே, எல்லாருக்கும் ஒரே ஒரே தான். அதனால நம்ம நம்முடைய சொந்த அனுபவத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சிரவணம். சிரவணம்னா ஆச்சாரியர்கள், ரிஷிகள், சாதுக்கள் சொல்றத கேட்கணும்.
அப்புறம் ஸ்ருதி சொல்றத கேட்கணும், சிரவணம். அப்ப தர்ஷனா அண்ட் சிரவணா, சிரவணாதி. அதனால அந்த சொர்க்க பலன் கூட பர்மனன்ட் இல்லை அப்படின்றத புரிஞ்சுட்டோம்னா விவேக வைராகிய அபியாச மனசோட சக்தினால இதை விடணும். ஏன்னா இப்போ இன்னொரு ரகசியம் சொல்ற பாருங்க, விடு விடு விடுன்னா என்னதை விடுறத, அதுல சுகம் இருக்கிறது, விடுறதுல ஒரு சுகம் இருக்கு. இப்ப பால் கோவா சாப்பிடுறீங்க, பால் கோவா, பால் திரட்டு, திரும்ப பால் திரட்டு பண்றது டிஃபிகல்ட். 2 லிட்டர் பால் கொண்டு பால்ல காய்ச்சி 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 வரணும், அடுப்படியிலே இருக்கணும், அது கிளறிண்டே இருக்கணும், சுகர் போட்டு கரெக்டா அப்படி கிளறிண்டே இருந்தீங்கன்னா பால் திரட்டு ரவ ரவையா வரும். அதுதான் பால் திரட்டு. கூடாயிடக்கூடாது, பக்குவமா இருக்கணும். அது சொல்பமா வரும், 2 படி பால் கொஞ்சம் தான் வரும். வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் 4-5 பேர் இருப்போம், நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் இல்லையா. அது சாப்பிடாம இருந்துடலாம், சாப்பிட்டுட்டு வச்சுக்கோங்க, ஒரு டேஸ்ட் ஒண்ணு இருக்கும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும். சில பேருக்கு 2 குழந்தை இருக்கும், ஒரு குழந்தைக்கு வெளியில போயிருக்கோம், இந்த இன்னொரு குழந்தைக்கு வச்சுட்டு இது தம்பிக்கு பாப்பாக்கு வச்சிருக்கேன் வச்சுட்டு என்ன பண்ணுவான், அந்த அந்த பழனி முருகன் இருக்காரு, அந்த பழனி முருகன் நவபாஷணத்துல ஆனது. இந்த பயணங்கள்லாம் ஒரு ஒரு துணுக்கா எடுத்துட்டு இப்ப முருகனே போயிட்டாரு, திரும்ப உனக்கு முருகனே டம்மி ஆயிட்டாரு. இப்ப கீழே வேற ஒரு கல்லை வச்சுட்டு தான் அபிஷேகம் பண்றது. அது நவபாஷன், அது மருந்தது, அது பண்ண காயக்கல்பம் மாதிரி, அது நீங்க ஜிரகாத்திரமா இருக்கலாம். இவன் என்ன பண்ணுவான், வீட்டுல போகும்போதெல்லாம் அப்படி ஒரு இது இருப்பான், அப்படி ஒண்ணு பண்ணு இருப்பான். அப்புறம் அது கொஞ்சமா இருக்கும், இதா போய் அவனுக்கு வச்சுக்கிட்டா. முக்கியமான விஷயம், இவனால கியூரியாசிட்டி தாங்க முடியாது. அது வேற, சாப்பிட்டு சும்மாவாத இருக்கலாம்ல, கலகம் பண்ணிடுவான். அம்மா பண்ணினா உனக்கு கூட வச்சிருந்தா நான் தான் சாப்பிட்டுட்டேன். அது இன்னும் சுத்தம், ஒரே தகராறு வரும். இது இன்னும் தாங்க முடியாது, அத டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தாங்க முடியாது. சரி, இப்ப அம்மா கதைக்கு வருவோம். இது அண்ணா தம்பி அல்ல அக்கா தம்பியோ யாரோ இருக்கட்டும், பிரதர் சிஸ்டர்ஸ். இந்த அம்மா பண்ணினால எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க. இவ்வளவு சாப்பிடணும்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிப்படையில் பண்ணிருக்கல. இந்த வாயில வைக்கும்போது அவங்க அம்மா குழந்தை கேட்கறது, அம்மா எனக்கு கொடுமா, போதும் இப்பதானே கொடுத்தாங்க. அப்படி அந்த அம்மாவும் சொல்ல மாட்டான் இல்ல, அது சொன்னா அது தாய் இல்ல, அது பேய். அவ என்ன பண்ணுவான், தனக்கு வச்சிருக்கிறத உடனே குழந்தைக்கு கொடுத்துருவான். அந்த குழந்தை சாப்பிடும் போது ஒரு சந்தோஷம் எனக்கு வருது. நான் சாப்பிட்டா என்ன சந்தோஷம் இருக்கிறதோ அது என் குழந்தை சாப்பிட்டா அந்த சந்தோஷம் இரட்டிப்பாகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அததான் தைத்திரிய உபநிஷத்து படிச்சு படிச்சு சொல்றது. மனுஷானந்தம்னு ஒரு ஆனந்தம் இருக்கிறது, அந்த ஆனந்தத்தை விட கந்தர்வ ஆனந்தம் பெருசு 100 மடங்கு. அந்த கந்தர்வ ஆனந்தத்தை விட 100 மடங்கு பெருசு தேவானந்தம். தேவானந்தத்தை பெருசு பிரம்மானந்தம். பல லட்சக்கணக்கான ஆனந்தத்தை உடையது. ஒரு மனுஷ ஆனந்தத்தை விட, இந்த ஸ்தூல சரீரத்தில் அனுபவிக்கிற ஆனந்தத்தை விட பிரம்மாஜி அனுபவிக்கிற ஆனந்தம் பல 100,000 மடங்கு பெருசு. அந்த சரீரத்தில் அனுபவிக்கிறது அதை விட ரொம்ப பெருசு பெருசு பெருசு. எது ஆனந்தம்னா, இந்த பூலோகத்தில் இருக்கானே அவனுடைய தியாகம் அந்த பிரம்மாஜி ஆனந்தத்தை விட பெருசு. அப்படி முடிக்கிறது. தியாகினைவ அமிர்தத்துவ. அதனால நீ விடு விடு விடுன்னு சொல்றது உன்னை குத்துற மாதிரி இல்ல. விடுறது எதற்காகனா பெரியதை அடையதற்காக. அதனால வைராக்கியம்ன்றது நமக்கு மனசுல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சாதனா. அந்த சாதனையை நம்ம பண்ணிட்டோம்னா பூர்ண சுகம் கிடைக்கும். பூர்ண சுகம் கிடைக்கும்.
அல்ப சுகத்தை நீ தியாகம் பண்ணும் போது நம்ம அடையிறது பூர்ண சுகம். அததான் பெரியவங்க என்ன சொல்றாங்க, சிற்றின்பத்தை விட விட பேரின்பத்தை கிடைக்கும். பேரின்ப பெருவிழா அந்த படம் துக்கமாயிடும். அது இல்ல, சிற்றின்பத்தை விடுறது வைராக்கியம் விடணும். அது வைராக்கிய விவேகத்தினால விடும். அந்த விவேகத்தை விடுறது எப்படின்னா அபியாசத்தினால செய்யணும். அபியாசத்தை தொடர்ந்து பண்ண 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 இந்த வைராக்கியம் வரும். இந்த வைராக்கியம் வரும்போது நமக்கு கிளாஸுக்கு புறப்படும் போது நமக்கு இடையூறு வரும்போது முடிவெடுக்க வேண்டியிருக்கும். இதுவா அதுவா, இதுவா அதுவா, நோ தியாகம். தியாகம் அமிர்தத்துவ. நான் யோக சாந்தி கிளாஸ் போறேன் இப்போ அப்படி சொல்லி ஈத்த விட்டுடும். நெக்ஸ்ட் ஜென்ம பாத்துக்கலாம். யோக சாந்தி மைனஸ். வட மகனே பீச்சுக்கு போலாம். அந்த இது இருக்க கோனைஸ் தெரியல, ஜாய். கிளாஸ்ல என்ன சொல்லுங்க, பற்றின்மை 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 சொல்லுங்க. அப்ப நமக்கு சாய்ஸஸ் வரும். நம்ம வாழ்க்கையில முன்னேறி போகும்போது இது எடுக்கிறதா அதை எடுக்கிறதா, யாருமே பண்ணணும் தான் ப்ராப்ளம். லட்சியம் இல்லாதவனுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு இடத்துல இப்ப நம்ம இங்க வந்திருக்குமே இந்த கேம்புக்கு பல பேரு இங்க, பல பேருடைய கஷ்டம் எனக்கு தெரியும். எத்தனையோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்ம. ஏன் இது இம்பார்ட்டன்ட் பிரியாரிட்டின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்திருக்கோம். சில பேரு இங்க வந்து போயிட்டாங்க. ஏன் அது பிரியாரிட்டின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. புரியுதுல? அப்போ எது பிரியாரிட்டி நம்ம லைஃப்ல கொடுப்போம்னா, நீ புரிஞ்சிக்கொண்ட மனசனுடைய சக்தியை பொறுத்து, மனப்பக்குவத்தை பொறுத்து, மென்டல் மெச்சூரிட்டி பொறுத்து. புரியுதா? எது ரைட் எது ராங்ன்றது என்னுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து. இது சக்தி, இது மனசுல இருக்க ஒரு சக்தி. இது எல்லாருக்கும் வர்றதில்லை. பலவிதமான ஸ்டேட்டஸ் இருக்கலாம். ஆனா இந்த சக்தி ஒரு சில பேருக்கு தான் வருது. அந்த சக்தியை நம்ம வளர்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அது வளர்க்கறதுக்கு அடுத்தது மனசு பக்குவப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? அதனால சொல்றது சமதம உபரம, மனசுல இருக்க டிசிப்ளின்ஸ், மைண்ட்ல இருக்க டிசிப்ளின்ஸ் பத்தி பேச போறாரு. அது என்னது மைண்ட்ல இருக்க டிசிப்ளின்? அது நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.